வணக்கம் சென்னை. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் மாதேஸ்வரன் மலை அருகே உள்ளது அந்த ஹனூர் என்ற தாலுகா. இது முழுக்க முழுக்க அதிக அளவு தமிழர்கள் வசிக்கும் பகுதி. இங்கு தமிழர்கள் என்றாலும் பூர்வீகத்தை தமிழ்நாடாக கொண்டவர்கள். தற்போது இந்த பகுதியில் கூலி வேலை மற்றும் ஆடு மாடுகள் மேய்ப்பது போன்ற வேலைகளை செய்து வருகின்றனர். அதுபோன்று மாடு மேய்க்கும் கூலி தொழில் செய்து வந்த 3 பேர் நேற்று அதிகாலை கர்நாடக மாநில சாம்ராஜ்நகர் மாவட்ட வனத்துறையினரால் வேட்டைக்கு செல்லப்பட்டவர்கள் என்று கூறி இந்த 3 பேரை சுட்டனர். இதில் 3 பேரும் அந்த காட்டுக்குள்ளேயே ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே பலியாகினர். திரும்ப அவர்கள் உடனடியாக கொள்ளைகால் அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு பின்னர் மைசூரு உள்ள அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக நேற்றைய தினமே அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அறிந்தவுடன் அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனத்துறை அலுவலகம் சூறையாடப்பட்டது. கொள்ளையாலிலிருந்து மாதேஸ்வரன் மலை செல்லும் பாதை மறிக்கப்பட்டு மறியல் நடந்தது. தொடர்ந்து இரவு முழுவதும் ஹன்னூர் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடந்தது. காரணம் போராட்டம் என்னவென்றால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு குடும்பத்திற்கு அரசு உடனடியாக பரிகார உதவி வழங்க வேண்டும், என்ன காரணத்திற்காக சுட்டார்கள் என்ற பல்வேறு கேள்விகளை போராட்டக்காரர்கள் எழுப்பினர். தொடர்ந்து அந்த சம்பவ இடத்திற்கு உள்ளூர் எம்எல்ஏ வந்திருந்தாலும் அந்த வனத்துறை சார்பில் யாரும் வரவில்லை. அரசு தரப்பிலும் யாரும் சரியாக வராததால் போராட்டம் தொடர்ந்து இரவு முழுவதும் நீடித்தது. தற்போது போராட்டம் 2வது நாளாக அந்த சாம்ராஜ் நகர் கொள்ளைகால் மாதேஸ்வரம் மலை செல்லும் சாலையில் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள் மட்டுமல்லாது அந்த உள்ளூரை சேர்ந்த விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களிடையே தள்ளுமுள்ளு தகராறு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனை இன்னும் நடைபெறவில்லை. காரணம், அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேரின் குடும்பத்தினர் சடலத்தை நேற்றிரவு பார்த்து சென்றாலும் எங்களுக்கு உரிய நிவாரணம், நீதி வேண்டும், சரியான விசாரணை நடத்த வேண்டும், பிறகுதான் பிரேத பரிசோதனைக்கு ஒத்துக்கொள்வோம் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தொடர்ந்து அந்த ஹன்னூர் தாலுகாவே ஒரு அச்சமான ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் ஆயிரக்கணக்கான போலீசார் தற்போது இந்த கிராம பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். 2வது நாளாக மலை மாதேஸ்வரன் பகுதியிலிருந்து கொள்ளையால் செல்லும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்கள், அவர்களுக்கு ஆதரவாக உள்ளூர் விவசாயிகள் அனைவருமே சேர்ந்து இறங்கி போராட்டத்தில் குவித்துள்ளதால் ஒரு பெரும் பரபரப்பாகத்தான் காட்சியளிக்கிறது இந்த ஹனூர் பகுதிங்க. தர்மிளா. jump. Yes.